குமரன் கிட்ட கங்கா வந்து கேட்டதும் வந்து குமரன் வந்து எனக்கு வந்து இப்போ வைக்கிறது சரியில்லைன்னு தான் தோணுது கங்கா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது இப்போ வைக்கிறது சரியில்லையா, இல்லை எனக்கு வளகாப்பி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க. அதுக்கிட்ட ஏன் கங்கா இப்படிலாம் பேசுகிற, இப்போ இருக்க சூழ்நிலை பற்றி உனக்கு தெரியும்ல, ஏற்கனவே இப்போ தான் கடையை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வரோம், இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி வச்சா எப்படி கங்கா, அதனால தான் 7ஆம் மாதமே பண்ணலாமே, ஏன் கங்கா அப்படி பண்ணுற, இல்லைன்னா 9ஆம் மாதம் அத்தை சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம் கங்கா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நான் பண்ண முடியாது, இஷ்டத்துக்கு தான் இதை பண்ணி ஆகணும், இது எனக்கு நடக்கிற வளகாப்பு உங்களுக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னோடனே, எங்கக்கா இப்படிலாம் பேசுகிற, இங்கே பாருங்கள் உங்களை நான் என்னமோ ஊரெல்லாம் கூட்டு பெரிய லெவலில் பண்ண சொன்ன மாதிரி பேச போகிறீங்க, எப்படியும் நீங்கள் பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறீங்க, அதுவும் வந்து வீட்டில் வைக்க போகிறீங்களோ இல்லை கோயிலில் வைக்க போகிறீங்களோ, நீங்களாம் பேசவே கூடாதுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு மனசு கஷ்டப்படுறாரு. ஏங்கங்க என்ன ஒரு மாதிரி பேசுகிறா, அப்போது நான் எதுவும் பெரிய லெவலில் செய்ய மாட்டேன், இதை பற்றி நினைக்கிறாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு மனசு வேதனைப்படுறாரு. இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து உட்காந்துருக்காரு. அப்போ கரெக்டாக விஜய் வந்து என்னாச்சுங்க, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க ப்ரோ அப்படின்னோடனே அமைதியாக இருக்காரு. என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன விஜய், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கங்கா பேசுறதெல்லாம், கங்கா என்னை பற்றி என்ன நினைக்கிறானே தெரியல, நான் எதுவுமே அவளுக்கு செய்ய மாட்டேன்னு நினச்சிட்ருக்கா அப்படின்னோடனே, ஏன் அப்படிலாம் யோசிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ என்ன கங்கா சிஸ்டருக்கு பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, அவ்வளோதானே, வளகாப்பு நல்லா சிறப்பாக நடத்திடுங்க, அப்புறம் அவங்கள எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, அது எப்படி விஜய் திடீர்னு நடத்த முடியும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரதர், சொன்னால் கேளுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல்மேல் கை போட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு விஜய். இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து சூப்பராக ஸ்டைலாக மாற்றுறாரு, அவங்களுக்கு வந்து சாரீஸ் வாங்கிட்டு கொடுக்குறாரு, அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஜுவல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கொடுக்குறாரு, இது எல்லாம் போட்டுக்கோ காவேரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து நேர்த்தியாக பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து வந்து எல்லாருக்கிட்டையும் கூட்டின்னு வந்து காவேரி இப்போ வா வெளியே வா பார்க்கலாம் அப்படின்றாரு. அதே மாதிரி காவேரி வெளியே வராங்க. அப்போன்னு பார்த்து யமுனா வீட்டுக்கு வந்திருக்காங்க. யமுனா கங்கா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து காவேரி பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி அவ்வளோ ஸ்டைலாக வந்து நல்லா வந்து ஒரு ஓனர் மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அசந்து போயிடறாங்க. என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்கம்மா, இதெல்லாம் என்னோடது இல்லைம்மா, எல்லாம் விஜய் தாம்மா இப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறாரு, அப்பெல்லாம் கம்பெனி ஓனர்னா இப்படி தான் இருக்கணுமா, அதனால தான் இப்படிலாம் பண்ணியிருக்காருமா அப்படின்னோடனே, என்னடி இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க, இதுக்கெல்லாம் ரொம்ப காசு ஆயிருக்கும் வேண்டிய, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் தான் சொல்கிறாரு இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் ஆர்டர்லாம் நிறைய வருன்றாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க கங்காவும் யமுனாவும். என்ன நடக்குதுக்கா அப்படின்னோடனே, எனக்கும் ஒன்றும் புரியலடி, இந்த விஜய் பண்ணுற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூத்து பண்ணிகிட்டு இருக்காருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாங்க கங்கா. அடுத்து வந்து என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாரதா நம்ம விஜயை. நீங்கள் வேற அத்தை, இப்போல்லாம் சாதாரணமாக வந்து யாரும் இருக்கிறதில்ல, இந்த மாதிரி தான் ஓரளவு ரிச்சாக இருக்கணும், அப்போ தான் நிறைய ஆர்டர்ஸ்லாம் வரும், நம்மளுக்கு நிறைய வந்து பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அதனால தான் காவேரிக்கு இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ண சொன்னேன், எப்படி இருக்குது அத்தை அப்படின்னோடனே, ரொம்ப நல்லா இருக்கா, பெரிய எடுத்து பொண்ணு மாதிரி இருக்கா, நம்ம வீட்டில் இருக்க பொண்ணு மாதிரியே இல்லை இவ பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பொண்ணா இது, இவளுக்கு உடனே கண்டு போட்டுரும், கண்டிப்பாக சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கையாலேயே சுற்றி போடுறாங்க. அதெல்லாம் பார்த்து கங்காவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. உடனே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன காவேரி இவ்வளோ அழகாக மாறிட்ட, அப்பா நான் முன்னாடி அழகா இல்லையா அம்மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே குமரன் வந்து, இல்லை காவேரி யாரோ நினச்சேன், அந்த மாதிரி இருக்க பார்த்தியா, குமரன் பிரதருக்கு அடையாளம் தெரியல உன்னை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து காவேரி நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னோடனே, நீ வா காவேரி நம்ம போய் ஸ்டில்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருக்காரு விஜய். இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்பளத்தை இங்கே கையில் வை இப்படி வை அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாக இருக்குது கங்காவுக்கும் யமுனாவுக்கும். அப்படியே கோபம் தாங்க முடியல, பொறாமையில் 2 பேரும் அப்படியே பொங்குறாங்க, அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. என்னம்மா இதெல்லாம் அப்படின்றாங்க. அவரு பொண்டாட்டியே அவருக்கு வந்து அலங்கரித்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, உங்களுக்கு என்னடி பிரச்சனை, உங்கள் புருஷனுங்களே பண்ண சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க சாரதா. அதெல்லாம் கேட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. ஆமாம் எங்கள் புருஷனுக்கெல்லாம் பண்ணிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து அக்கா எனக்கு அப்போ இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியலக்கா, நீங்கள் எப்படிக்கா அந்த வீட்டில் இருந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிற, பின்ன ஒவ்வொரு நாளும் ஒன்று பண்ணிட்டுருக்காங்கடி இவங்க 2 பேரும், கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணுதுங்க இதுங்க பண்ணுற அலப்பறை நீ பார்த்தல. என்னமோ என் புருஷன் என்னை தாங்கவே தாங்கலை, காவேரி தான் அவரோட புருஷன் தான் காவேரி தாங்குறான்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறா பார்த்தியா, ஆமாக்கா எனக்கே டென்ஷன் ஆகுது, பின்ன உனக்கு என்ன ஆகாதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னையம்னா ஏற்றி விட்டுட்ருக்காங்க. கங்கா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு குமரன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்த்தீங்கல்ல எப்படிலாம் விஜய் எல்லாம் வாங்கி தரான்னு சொல்லிட்டு இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க நம்ம வந்து குமரனை.